அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கிறிஸ்துவின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் உறவுகளாயிருக்க வேண்டும். கிறிஸ்து பார்க்கிறார் என்கிற எண்ணத்தோடு நிறைவேற்றக்கூடிய உறவுகளாயிருக்க வேண்டும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறார், அவர் எல்லா உறவுகளிலும் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு உன் உறவுகளிலே ஈடுபடுகிறாயா? உன் மனைவியை எவ்விதமாய் நடத்துகிறாய்? உன் கணவரை எவ்விதமாய் நடத்துகிறாய்? கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தின்படி நடத்துகிறாயா? இன்னும் கிறிஸ்து நடுவில் இருக்கிறார் என்பதன் இன்னும் ஒரு பொருள், அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நாம் செயல்பட வேண்டும். ஒரு சமயத்திலே திருமணம் ஆவதற்கு முன்பு ஒரு வாலிப தம்பி என்னிடத்தில் கேட்டான், ஐயா, திருமணம் ஆன பிறகு எங்களுக்குள்ளே மன வேறுபாடுகள் ஏற்படுமானால், அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுமானால் யாருடைய அபிப்பிராயம் மேலோங்கி நிற்க வேண்டும், யார் பேசுவதை அடுத்தவர் கேட்க வேண்டும் என்று கூறிவிடுங்கள் என்று சொன்னான். தன்னுடைய மனைவியை எதிரில் வைத்துக் கொண்டே அவிதமாக கேட்டான். அவன் நினைத்தான், கணவன் சொல்லுகிறபடிதான் எல்லாம் நடைபெற வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் கூறுவேன் என்று எதிர்பார்த்தான். நான் என்ன சொன்னேன், தம்பி, உன்னுடைய அபிப்பிராயமும் அல்ல, அவளுடைய அபிப்பிராயமும் அல்ல, கர்த்தருடைய திட்டம் சித்தம் உங்களிலே நிறைவேற வேண்டும். 2 பேரும் உங்கள் சித்தத்தை அவருக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய சித்தத்தை தேடுவீர்களானால் அவருடைய சித்தத்திலே உங்கள் 2 பேருடைய சித்தமும் இணைந்து போகும். அப்பொழுது ஒரே சித்தமாயிருக்கும், ஒரே கருத்தாயிருக்கும். இல்லையானால் 2 சித்தங்கள் ஒன்றுக்கொண்டு போராடும், சச்சரவுகள் ஏற்படும். இப்படி தனித்தனியே வளர்க்கப்பட்ட 2 பேர் ஒரே கூரையின் கீழ் ஒரு குடும்பமாக வாழ வேண்டுமானால் இந்த 2 சித்தங்களும் ஒன்றோடொன்று மோதக்கூடும். 2 சித்தங்களும் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுமானால் சமாதானம் உண்டு என்று நான் கூறினேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் உறவு என்றால் கிறிஸ்துவை கனம் பண்ணும் உறவு. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபித்து அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். தங்களுடைய சொந்த அபிப்பிராயம்தான் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. திருமறையின் சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது நம்முடைய கலாச்சாரத்தையோ ஆசாரங்களையோ பாரம்பரியங்களையோ மற்றவர்களின் பழக்க வழக்கங்களையோ பிரதானப்படுத்தாதபடி ஆண்டவரை கனம் பண்ணுவோமானால் நிச்சயமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவுகளிலேயே பெரிய ஈவு குடும்பமாகும், திருமண உறவாகும். ஆகையினால இதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர் விரும்புகிறபடி நம்முடைய குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும். இதுதான் அவருடைய சித்தம். ஆகையினால்தான் இதை அவர் நமக்கு கொடுத்தார். ஆனால் திருமண வாழ்க்கையிலே அவரை நாம் கனம் பண்ணாமல் போகும்பொழுது அவர் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கொடுத்தது சாபமாய் மாறிவிடும். இது வேதத்தில் அவர் நமக்கு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை ஆகும். மல்கியா தீர்க்கதரிசியின் நூலிலே 2வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் சாபமாகின்றன. அவர் ஆசீர்வாதமாக கொடுத்த குடும்ப வாழ்வு சபிக்கப்பட்ட குடும்ப வாழ்வாக மாறிவிட்டதன் காரணம் என்ன? அவரை கனம் பண்ணாமல் போனது, அவருடைய வார்த்தையின்படி நடவாமல் போனது. ஆகினால இப்படிப்பட்ட தவறுதல் இருந்திருக்குமானால் நாம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். நிச்சயமாக அதை அவர் சரி பண்ணுவார். திருமண உறவை பற்றி படித்து வருகிறோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் பல சத்தியங்கள் கொடுக்கப்படுகின்றன. இதிலே 1வது சத்தியம், திருமண உறவு கிறிஸ்துவில் உள்ள உறவு, கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவை அடிப்படையாக கொண்ட உறவு, விசுவாச உறவு. இதை பற்றி ஏற்கனவே கவனித்தோம். 2வது சத்தியம், இந்த திருமண உறவு தனிப்பட்ட உறவு. இதற்கு நிகரான உறவு எதுவுமே கிடையாது. மனித உறவுகளிலே மேலான உறவு திருமண உறவு. இதை ஆண்டவர் இவ்விதமாய் நிர்மாணித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2வது வசனம், வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும். ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன், ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி
என்பது ஆண்டவர் ஏற்படுத்தின நேமமாகும். ஆனால் இந்த நேமத்தை மனிதர் மீறிவிட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலேயே பலர் பல மனைவிகளை கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு பல மனைவிகள், யாக்கோபுக்கு பல மனைவிகள், இவ்விதமாக தாவீதுக்கும் அநேக மனைவிகள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பல மனைவிகளாலே அவர்கள் குடும்பங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிவோம். அவர்கள் அநேக முறை தேவனை துக்கப்படுத்தினதற்கு காரணம் இந்த பல மனைவிகள் என்பதும் வேதத்திலிருந்து தெளிவாகிறது. ஆகினாலே ஒரு மனைவி ஒரு கணவன் என்பதுதான் அவருடைய நீதியாகும். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள், 24வது வசனம். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று கூறுகிறார். ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று கூறுகிறாரே, இதிலிருந்து திட்டவட்டமாக பல தாரங்கள் கொள்வது தவறு என்பது தெரிகிறது. ஒரு கணவன் பல மனைவிமாரை கொள்ளக்கூடாது, ஒரு மனைவி பல கணவன்மாரை கொள்ளக்கூடாது என்பது தெளிவாகிறது. ஆக இந்த உறவு பிரத்யேகமான உறவு. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன், பிரத்யேகமான உறவு, ஒப்பற்ற உறவு, தனிப்பட்ட உறவு. தனிப்பட்ட உறவு என்று கூறும்பொழுது மற்ற உறவுகளுக்கெல்லாம் வாழ்க்கையிலே என்ன இடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. ஒரு கணவன் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது, அல்லது ஒரு மனைவி ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது மற்ற உறவுகளுக்கு தங்கள் வாழ்க்கையில என்ன இடம் கொடுக்க வேண்டும்? உதாரணமாக, தங்கள் பெற்றோரோடு தங்களுக்கு உள்ள உறவு, தங்கள் சொந்த அண்ணன் தம்பிமார், அக்கா தங்கச்சிமாரோடு தங்களுக்கு உள்ள உறவு, தங்கள் நண்பர்களோடு உள்ள உறவு, தங்கள் அலுவலகத்திலே தங்களோடு வேலை செய்கிறவர்களோடு உள்ள உறவு, மற்ற உறவுகள், இவற்றுக்கு என்ன இடம் கொடுக்க வேண்டும்? இதை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? அநேக முறை வேதத்தின் போதனையை ஏற்றுக்கொள்ளாததினாலே மற்ற உறவுகள் உள்ளே நுழைந்து திருமண உறவை பாதித்து விடுகின்றன. ஒரு கணவன் தன்னுடைய பெற்றோரை தன் மனைவியை விட அதிகமாக நேசித்து அவர்களுக்கு தன் வாழ்க்கையிலே பிரதானமான இடம் கொடுக்கும்போது குடும்ப வாழ்வின் அமைதி பாதிக்கப்படுகிறது. அவ்விதமாகவே ஒரு மனைவி தன் பெற்றோருக்கு அதிகமான இடத்தை கொடுக்கும் பொழுது திருமண உறவு பாதிக்கப்படுகிறது. இன்றைக்கு எத்தனையோ திருமண உறவுகள் முறிக்கப்படுவதற்கு இது ஒரு காரணமாயிருக்கிறது. குடும்ப வாழ்வின் அமைதி கெடுவதற்கு இது ஒரு காரணமாயிருக்கிறது. என் பெற்றோரை அவள் கனம் பண்ணவில்லை, அவமதிக்கிறாள், அவர்களுக்கு என் வீட்டிலே இடமில்லை, ஆகினாலே இவள் எனக்கு வேண்டாம் என்று கூறி மனைவியை ஒதுக்கிவிட கணவன்மார் ஆயத்தமாகிறார்கள். அப்படியே கணவன்மாரை விட்டு பிரிந்து வாழ மனைவிமார் ஆயத்தமாகிறார்கள். திருமறை என்ன போதிக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 4 இடங்களிலே இதை பற்றி வேதம் பேசுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். ஆதி மனிதனுக்கு வாழ்க்கை துணைவியை உருவாக்கி கொண்டு வந்த தேவன் சொன்ன வார்த்தைகள். 24வது வசனம். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஒரு கணவன் திருமணமான பிறகு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று தெளிவாய் வேதம் போதிக்கிறது. அப்படியானால் தன் தகப்பனையும் தாயையும் அவன் கவனிக்க கூடாது, அவர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது, அவர்களை ஆதரிக்க கூடாது என்று அர்த்தமா? இல்லை. நம்முடைய பண்பாட்டின்படி பெற்றோரை கவனிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு. ஆகினாலே அவ்விதம் நாம் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே உன்னுடைய குடும்ப வாழ்விலே உன் பெற்றோர் குறுக்கிடக்கூடாது. கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து நடத்த வேண்டியது குடும்பம். உன் குடும்பத்தை உன் பெற்றோர் நடத்தக்கூடாது. அவர்களுடைய தீர்மானங்கள் அல்ல, தெரிந்தெடுப்புகள் அல்ல. நீங்கள் இருவருமாக சேர்ந்து தீர்மானம் செய்ய வேண்டும், தெரிந்தெடுக்க வேண்டும். பெற்றோரை கலந்து ஆலோசிக்கலாமே ஒழிய அவர்கள் உன் குடும்ப வாழ்விலே குறுக்கிடுவதற்கு அனுமதிக்க கூடாது. ஒரே வீட்டிலே பெற்றோர் தங்கியிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் திருமண வாழ்விலே ஈடுபடக்கூடாது. இது வேதம் கற்றுத்தரும் போதனை. இதை நாம் பின்பற்றும் பொழுது குடும்ப வாழ்விலே அமைதி இருக்கும். திருமண வாழ்விலே கணவனும் மனைவியும் கற்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். திருமண உறவை பற்றி 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் படித்து வருகிறோம். 2வது வசனம். அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இது தனிப்பட்ட உறவு, ஒப்பற்ற உறவு என்று பார்த்தோம். இந்த உறவிலே வேறு எதுவும் நடுவிலே நுழைந்துவிடக் கூடாது. இந்த உறவிலே உண்மையற்றவர்களாய் துரோகம் செய்கிறவர்களாகிவிடக் கூடாது. இந்த உறவிலே நாம் துரோகம் பண்ணி வேறு யாருக்காவது
நம்முடைய அன்பையும் உடலையும் கொடுப்போமானால் அது பாவமாகி விடுகிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கணவனோடும் மனைவியோடும் மட்டும் ஒரே மாம்சமாயிருக்கும் இந்த உறவு கொள்ள வேண்டும், வேறு யாரோடும் இந்த உறவு கொள்ளக்கூடாது என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. ஆகினாலே திருமண வாழ்விலே உறவிலே கற்பு இருக்க வேண்டும். ஒரு கணவன் ஒரு மனைவி என்கிற உடன்படிக்கை நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று கூறியிருக்கிறது. இதே சத்தியம் இன்னும் 3 இடங்களிலே திருமறையிலே குறிக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் இதை வலியுறுத்தி சொன்னார். மத்தேயு 19வது அதிகாரம் 5வது வசனம், புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். மறுபடியும் மார்க்கு 10வது அதிகாரம் 7வது 8வது வசனம், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று கூறினார். பவுலும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் இதை வலியுறுத்தி சொல்லுகிறார். 31வது வசனம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். பாருங்கள், வேதத்திலே 4 முறை வலியுறுத்தி சொல்லப்படும் ஒரு சத்தியம் இது. இதை நாம் நம்முடைய திருமண உறவிலே கடைபிடிக்காமல் போனால் நிச்சயமாய் பிரச்சனைகளுக்கு இடம் கொடுப்போம். இன்றைக்கு அநேக குடும்ப பிரச்சனைகளுக்கு திருமண உறவுகள் முறிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? கணவனின் பெற்றோர் அல்லது மனைவியின் பெற்றோர் திருமண உறவிலே குறுக்கிடுகிறார்கள். கணவனையும் மனைவியையும் தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர பார்க்கிறார்கள். செல்ல பிள்ளை என்பதனாலே உன் மகனுடைய திருமண வாழ்விலே நீ குறுக்கிடலாமா? ஒரே ஒரு மகள் என்பதனாலே அவளுடைய திருமண வாழ்விலே நீ குறுக்கிடலாமா? அப்படி செய்யக்கூடாது என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறதே. ஆலோசனை சொல்லலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்குரியது. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க வேண்டும். மற்ற உறவுகளெல்லாம் பின்னால் தான். ஒரு கணவனுக்கு முதலாவது கிறிஸ்துவோடு உள்ள உறவு, 2வது தன் மனைவியோடு உள்ள உறவு, அதற்கு பிறகுதான் தன்னுடைய பெற்றோரோடு, தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பிமார் அல்லது அக்கா தங்கச்சிமாரோடு உள்ள உறவு, அதற்கு பிறகுதான் அவனுடைய அலுவலக உறவுகள் அல்லது அவனுடைய வியாபார உறவுகள் அல்லது அவனுடைய சமுதாய வாழ்க்கையின் உறவுகள், நட்புகள். இதை மனதில் வைத்துக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாய் பிரச்சனை ஏற்படும். இன்றைக்கு சில கணவன்மார் தங்களுக்கு திருமணமாகிவிட்டது என்பதை மறந்துவிட்டு தங்கள் நண்பர்களோடு நேரத்தை செலவழித்துக் கொண்டு தங்கள் குடும்பத்தை மறந்து விடுகிறார்கள். மனைவியோடு நேரம் செலவழிக்க வேண்டும், அவளோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். தங்கள் பெற்றோர் தங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட இடம் கொடுத்து விடுகிறார்கள். பெற்றோர் அல்லது உற்றார் உறவினர் எல்லாம் பிறகு ஒப்பற்ற தனிப்பட்ட உறவு திருமண உறவு என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் மற்ற உறவுகளுக்கு இடமில்லையா என்று கேட்கலாம். மற்ற உறவுகளுக்கு நிச்சயமாய் இடம் உண்டு. உதாரணமாய் பெற்றோரை கவனித்துக் கொள்ள வேண்டியது மகனின் பொறுப்பாயிருக்கலாம். ஆகினாலே பெற்றோருக்குரியதை அவன் செய்ய வேண்டும். பெற்றோருக்கு முதல் இடம் கொடுக்க கூடாது. கிறிஸ்துவுக்கு முதலிடம், அடுத்தபடி தன் மனைவிக்கு, அதற்கு பிறகுதான் பெற்றோருக்கு. பெற்றோருக்குரியதை செய்ய வேண்டும். ஆனால் பெற்றோர் தன் வாழ்க்கையிலே குறுக்கிடுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. மற்ற நண்பர்களோடு அவன் பழகலாம், அவர்களுக்குரிய நேரத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் தன் மனைவியோடு நேரம் செலவிடுவதை அவன் நிச்சயமாய் தவிர்க்க கூடாது. தன் மனைவிக்கும் தனக்கும் நடுவில் நண்பர்கள் வந்துவிடுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. பெற்றோரும் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். தங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்கலாம், ஆலோசனை சொல்லலாம். மற்றபடி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே நடத்துவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இந்த தனிப்பட்ட உறவு என்று கூறும்பொழுது இந்த உறவை நிச்சயமாக கணவனும் மனைவியும் உருவாக்க வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். இந்த உறவை எதுவும் கெடுக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட உறவு,
கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் உள்ள இந்த உறவை வளர்க்கப்பட வேண்டும். ஒரு கணவன் தன் மனைவியோடு பேசுவதற்கு, ஐக்கியப்படுவதற்கு, தனித்திருப்பதற்கு சமயம் எடுத்துக்கொள்ளாவிட்டால் அந்த உறவு பாதிக்கப்படும். அலுவலகத்திலே எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன, களைப்போடு வருகிறேன் என்று கூறி மனைவியோடு பேசாமல் அல்லது ஐக்கியப்படாமல் இருந்துவிட்டால் அவளுடைய மனம் சலித்து போகும். அவ்விதமாகவே மனைவியும் ஒருவேளை வெளியிலே வேலை செய்கிற மனைவியா இருப்பாளானால், அலுப்போடு நான் வருகிறேன், வீட்டிலே எதையும் கவனிப்பதற்கு எனக்கு நேரமில்லை, களைப்பாயிருக்கிறேன் என்று சொல்லி கணவனோடு உள்ள உறவை அவள் உதாசீனம் செய்வாளானால் நிச்சயமாய் அவர்களுடைய திருமண வாழ்வு பாதிக்கப்படும். கணக்கு எடுத்தவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளிலே 29,000 வார்த்தைகளை பேசுகிறான். அதுல 5,000 வார்த்தைகள் தான் அவன் வீட்டுக்குள் பேசுவதற்கென்று வைத்திருக்கிறான். மீதி 24,000 வார்த்தைகளை வீட்டுக்கு வெளியிலே பேசிவிடுகிறான். தன் நண்பர்களோடு, வியாபார தோழர்களோடு பேசிவிடுகிறான். ஆனால் மனைவியோ ஒரு நாளுக்கு 35,000 வார்த்தைகளை பேசுகிறாள். அதுல 28,000 வார்த்தைகளை அவள் வீட்டுக்குள் பேசுகிறாள், 7,000 வார்த்தைகள் தான் வெளியிலே பேசுகிறாள். அப்படியானால் கவனித்து பாருங்கள், 28,000 வார்த்தைகள் பேசுவதற்கு அவள் வைத்திருக்கிறாள். கணவனோ 5,000 வார்த்தைகள் மட்டும் வைத்திருக்கிறான். ஆகினாலே உறவு பிரச்சனை ஏற்படுகிறது. இது உரையாடலின் பிரச்சனை ஆகும். கணவன் தன்னுடைய வீட்டு பொறுப்புகளை உதாசீனம் செய்துவிட்டு செய்தித்தாளோடு உட்கார்ந்து விட்டால் அல்லது டெலிவிஷனோடு உட்கார்ந்து விட்டால் உறவு பாதிக்கப்படுகிறது. மனைவியோடு பேசவும், அன்றாட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும், ஐக்கியப்படவும் சமயம் எடுக்க வேண்டும். இந்த தனிப்பட்ட உறவை நம்முடைய வேலையும் பாதிக்கக்கூடாது. கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிறவர்கள் ஊழியத்தையும் ஒரு சாக்காக சொல்லி இந்த உறவை உதாசீனம் செய்யக்கூடாது. நம்முடைய ஊழியமோ வேலையோ அல்லது மற்றவர்களோடு உள்ள உறவோ இந்த உறவை பாதிக்கக்கூடாது. இது தனிப்பட்ட உறவு என்று வேதம் போதிக்கிறது. திருமண உறவு விசுவாச உறவு என்று பார்த்தோம். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமண உறவிலே அடிப்படையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள பற்றும் விசுவாசமும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவே மையமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். இரண்டாவதாக, இது தனிப்பட்ட உறவு. மற்ற உறவுகள், வேலைகள், ஈடுபாடுகள் எல்லாம் இந்த உறவுக்கு பின்னால் தான் அமைய வேண்டும் என்றும் பார்த்தோம். மூன்றாவதாக, இது நிரந்தரமான உறவு என்று பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்திலே 7வது அதிகாரத்தை படித்து வருகிறோம். அந்த அதிகாரத்திலே திருமண உறவை பற்றி கூறப்பட்டிருக்கிற சத்தியங்களை கவனித்து வருகிறோம். 1 கொரிந்தியர் 7:10 வசனம் எடுத்து பார்ப்போம். விவாகம் பண்ணிக்கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று பவுல் கூறுகிறார். இது நிரந்தரமான உறவு, எளிதிலே முறித்துவிடக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உறவை முறிப்பது ஒன்று சாவு, இன்னொன்று விபச்சாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்திலே சாவு எப்படி இந்த உறவை பாதிக்கிறது என்று பவுல் கூறுகிறார். 2வது வசனம், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். புருஷன் மரிக்கும் மட்டும் அவள் புருஷனோடு கூட அந்த உறவிலே கட்டுப்பட்டவள். ஆனால் புருஷன் சாகும்பொழுது அந்த உறவிலிருந்து விடுதலை பெறுகிறாள் என்று இந்த வசனம் கூறுகிறது. திருமண உறவை முறிப்பது சாவு. ஒரு விதவையானவள் அல்லது மனைவியை இழக்க கொடுத்த கணவன் மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. ஆகையினாலே சாவு இந்த உறவை முறித்து விடுகிறது என்று பார்க்கிறோம். இன்னும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை எடுத்து கவனிப்போம். மத்தேயு 19வது அதிகாரம் 9வது வசனம், எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வேசித்தனம் இந்த உறவை முறித்துவிடும் என்று இந்த வசனத்திலிருந்து பார்க்கிறோம். வேசித்தனத்தின் நிமித்தமாக விவாகரத்து செய்து கொள்வதை ஆண்டவர் இங்கே அங்கீகரிக்கிறார் என்று நாம் கவனிக்கலாம். ஆகினாலே நிரந்தரமான இந்த உறவை சாவும்
விபச்சாரமும் மட்டும் முறிக்கக்கூடும். அந்த நாட்களிலே எளிதாக விவாகரத்து செய்து வந்தார்கள். யூதர்கள் நடுவிலே இந்த விவாகரத்து அதிகமாய் காணப்பட்டது. யூத ரபிக்கள் கூட இதை ஆமோதித்தார்கள். ஒரு மனிதனின் மனைவி அவனுக்கு பிரியமில்லாதவளாய் இருப்பாளானால், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் அவனுக்கு மனத்தாங்கல் ஏற்படுத்தி விடுவாளானால் அவளை விவாகரத்து செய்துவிடக் கூடும் என்று இந்த ரபிகள் போதித்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். என்ன கூறுகிறார்? மத்தேயு 19வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எடுத்து பார்ப்போம். அவர்கள் இருவராயிராமல், அதாவது கணவனும் மனைவியும் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. மோசேயின் இந்த பிரமாணத்தை பயன்படுத்தி சாதாரணமான காரணங்களுக்கெல்லாம் மனைவியை தள்ளிவிடலாம் என்று யூத ரபிகள் போதித்தார்கள். ஆகையினாலே தான் ஆண்டவர் 9வது வசனத்தில் என்ன கூறுகிறார்? எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நம்முடைய சமுதாயத்திலும் கூட விவாகரத்து சாதாரணமான ஒரு அனுபவமாய், எளிதான அனுபவமாய் காணப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளில்தான் அதிகமான விவாகரத்து என்று கூறி வந்தோம். ஆனால் இப்பொழுது நம் நடுவிலேயே இது காணப்படுகிறது. அதுவும் கிறிஸ்தவர்கள் நடுவிலே, விசுவாசிகள் என்று கூறிக்கொள்கிறவர்கள் நடுவிலும் இது காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில திருமறை என்ன போதிக்கிறது என்று நாம் தெளிவாய் காண வேண்டும். எளிதிலே விவாகரத்து செய்யக்கூடாது. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, அவருடைய பிரமாணத்தை மீறுவது என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் நூலை எடுத்துக்கொள்வோம். மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அந்த நாட்களிலே தங்களுடைய மனைவிமாரை தள்ளிவிட்டு அவிசுவாசிகளான விக்கிரக வணக்கம் செய்யும் பெண்களை யூத ஆண்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அதுவும் எந்த நிலையிலே செய்தார்கள்? நடு வயதிலே செய்து கொண்டார்கள். இள வயதின் மனைவி என்று இங்கே குறிப்பிடுகிறார் மல்கியா. அநேக ஆண்டுகளாக அந்த மனைவியோடு வாழ்ந்துவிட்டு இப்பொழுது இன்னொருத்தியின் மேல் ஆசை கொண்டு தன் சொந்த மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார்கள். இப்படி செய்கிறவர்களை பார்த்து தேவன் என்ன கூறுகிறார்? 16வது வசனம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் என்று கூறுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறுகிறார். விவாகரத்து செய்கிறவன் தன் மனைவியின் பெயர் கொடுமையுள்ளவனாயிருக்கிறான். அவளுடைய விஷயத்திலே அவளை கொடூரப்படுத்துகிறவனாயிருக்கிறான் என்று இங்கே தெளிவாய் வேதம் போதிக்கிறது. ஆகினாலே தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இப்படி எந்த காரணத்திற்கும் எளிதாக விவாகரத்து செய்வது வேதத்திலே அங்கீகரிக்கப்படவில்லை. இதை உணர்ந்து கொண்டு நம்முடைய திருமண உறவு நிரந்தரமானது என்பதை நாம் ஒப்புக்கொண்டு ஆண்டவருடைய உதவியினாலே நம்முடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகள் நடுவிலே சாதாரணமாய் காணப்படுகிற ஒரு குழப்பம், ஒரு பெரும் குறைபாடு என்னவென்றால், திருமண உறவு திருமறை கூறுகிற விதமாக இருப்பதில்லை. அநேக விசுவாசிகள் வெளியிலே பார்ப்பதற்கு ஒற்றுமையுள்ளவர்கள் போல காணப்பட்டாலும் அவர்களுடைய உள்ளான உறவிலே அதிகமான பிரச்சனைகள், குறைபாடுகள், முறுமுறுப்புகள் இருக்கின்றன. இது ஆண்டவரை எவ்வளவு அவமகிமைப்படுத்துகிறது தெரியுமா? திருமண உறவு ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்பட்ட உறவு. இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிறு செடியை எப்படி தண்ணீர் ஊற்றி பாதுகாப்பாக காத்துக்கொள்கிறோமோ அதே போல திருமண உறவையும் விழிப்போடு காத்துக்கொள்ள வேண்டும். இது வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாகும்.
ஏனோ தானோ என்று இருந்துவிடக்கூடாது. திருமணமாகிவிட்டது, எப்படியாவது இது நடைபெறும், நிறைவேறித்தான் ஆகும் என்று இருந்துவிடக்கூடாது. இந்த உறவை பாதிக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் சமுதாயத்திலும் உண்டு, நம்முடைய சொந்த சுபாவத்திலும் உண்டு. ஆகினால இந்த உறவை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விதை போட்டு முளை வந்து அது செடியாக வரும்பொழுது அதை எவ்வளவு பாதுகாத்துக் கொள்கிறோம் அல்லவா? பூச்சிகள் அதை அழித்து போடக்கூடாது, அல்லது அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ அதிகமான தண்ணீரோ அதை அழித்துவிடக்கூடாது என்று விழிப்போடு காத்துக் கொள்கிறோம். அதே போல திருமண உறவையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது விசுவாச உறவு என்று பார்த்தோம், தனிப்பட்ட ஒப்பற்ற உறவு என்று பார்த்தோம், நிரந்தரமான உறவு என்று இறுதியாக இப்பொழுது பார்த்தோம். இந்த நிரந்தரமான உறவு, இதிலே விவாகரத்து இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். ஆனால் சாவும் விபச்சாரமும் இந்த உறவை முறித்துவிடக்கூடும். விபச்சாரத்தினாலே விவாகரத்து அனுமதிக்கப்பட்டது என்று பார்த்தோம். அதே சமயத்திலே ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனைவியோ கணவனோ வேசித்தனத்தில் அல்லது விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள், இன்னும் ஒரு ஆணோடு பெண்ணோடு உறவு கொண்டார்கள் என்பதனாலே உடனடியாக விவாகரத்து செய்துவிடக் கூடாது. தவறிவிட்டவர்கள் திரும்பி வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும், பொறுமையாயிருக்க வேண்டும். அப்படி திரும்பி வருவதற்கு ஏது இல்லை என்று கண்டால் மட்டுமே விவாகரத்து செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு கணவன் தன் மனைவியை விட்டு பிரிந்து போய் இன்னொருத்தியை விவாகம் செய்து கொண்டால், அவளுக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்குமானால் திரும்பி வருவதற்கு ஏதுவில்லாமல் போய்விடுகிறது. அந்த சூழ்நிலையிலே விவாகரத்து சாத்தியமாகலாம். மற்றபடி எளிதிலே விவாக உறவு முறிக்கப்பட்டது, வேசித்தனம் வந்துவிட்டது என்று கூறி உடனே அந்த உறவை முறித்துக் கொள்ளக்கூடாது, விவாகரத்து செய்துவிடக்கூடாது. ஒரு விசுவாசியான கணவன் தவறிப்போன தன் மனைவிக்காக அன்போடு பொறுமையோடு ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். இழுப்பு பாலத்தை இழுத்து விட்டுவிடக்கூடாது. பாலம் கீழே போட்டபடிதான் இருக்க வேண்டும். தவறிப்போனவர்கள் மறுபடியும் அந்த பாலத்தின் மேல் நடந்து திரும்ப வருவார்களானால் அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். தவறிப்போன கணவன் இன்னொருத்தியை நாடி சென்று விட்டானே என்று கோபப்பட்டு வேதனைப்பட்டு உடனடியாக தீர்ப்பு செய்துவிடக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. கணவனுக்காக அன்போடு ஜெபித்து பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். திரும்பி வருவதற்கு ஏதுவில்லை என்று கண்டால் அப்பொழுது மட்டுமே விவாகரத்து செய்ய வேண்டும். இதையும் நாம் வேத போதனைகளிலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் வேதத்திலே தவறிப்போனவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஓசியாவின் அனுபவத்தில் இதை பார்க்கிறோம். எத்தனை முறை அவனுடைய மனைவி தவறிப்போனாலும் அவளை திரும்ப சேர்த்துக் கொள்ளும்படியாக தேவன் வழிநடத்தினார். இப்படி நாம் பொறுமையுள்ளவர்களாகவும் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த திருமண உறவு பொறுப்புள்ள உறவு என்று பார்க்கிறோம். இந்த உறவிலே பல கடமைகள் உண்டு. பிள்ளைகளை பற்றிய பொறுப்பு உண்டு, பிள்ளைகளை பற்றிய கடமை உண்டு. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை படித்து வருகிறோம். 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன என்று கூறுகிறார். கணவன் மனைவி உறவை பற்றி எழுதும் இந்த அதிகாரத்திலே பவுல் பிள்ளைகளை பற்றி எழுதுகிறார். கணவனின் விசுவாசத்தினாலே அல்லது மனைவியின் விசுவாசத்தினாலே பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றன, பரிசுத்தமாயிருக்கின்றன என்று கூறுகிறார். இதன் பொருள் என்ன? அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகின்றன என்பதல்ல பொருள். அந்த பிள்ளைகள் ஒரு விசேஷமான கிருபை நிலையில் இருக்கின்றன. உடன்படிக்கையின் மக்களாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் உடன்படிக்கையின் மக்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் விசுவாசித்த பொழுது ஆபிரகாமின் குடும்பத்தில் உள்ள ஆண் பிள்ளைகள், ஆண்கள் எல்லோருமே விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள். இப்படியாக அவனுடைய முழு குடும்பமும் உடன்படிக்கை மக்களாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலே நாம் காணும் ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலும் இதை பார்க்கிறோம். லீதியாள் விசுவாசித்த பொழுது அவருடைய வீட்டார் திருமுழுக்கு பெற்றார்கள். இப்படி
உடன்படிக்கை மக்கள் கூட்டத்தில் ஒரு கணவனின் விசுவாசத்தினாலே அல்லது மனைவியின் விசுவாசத்தினாலே குடும்பத்தின் மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். இதைத்தான் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் அல்லது பரிசுத்தமாயிருக்கிறார்கள் என்று கூறும் அந்த சொல்லினாலே பவுல் எடுத்து காட்டுகிறார். இப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட அல்லது பரிசுத்தமாயிருக்கும் பிள்ளைகளை பற்றிய ஒரு பொறுப்பு இந்த திருமண உறவிலே உண்டு. இதில் நன்றாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், திருமண உறவு குழந்தை பெறுவதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது என்று வேதம் போதிக்கவில்லை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று கூறி ஆதாமுக்கு ஏவாளை கொடுக்கிறார். துணையாயிருப்பதற்காக மனைவியை தந்தார். திருமண உறவு ஒருவருக்கொருவர் துணையாயிருப்பதற்கு ஐக்கியப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட உறவாகும். பிள்ளைகள் பெறுவதற்காகவென்று ஏற்படுத்தப்பட்ட உறவு அல்ல. அந்த உறவில பிள்ளைகள் ஆசீர்வாதமாக கடவுளின் ஈவாக கொடுக்கப்படுகிறார்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27வது 28வது வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்கள், அவர்களை உருவாக்கி பலுகி பெருகுங்கள் என்று கூறினார். ஆனால் அதற்காகவே நான் உங்களை உருவாக்கினேன் என்று கூறவில்லை. இதை நாம் நன்றாய் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் இல்லையானால் திருமணமே பாதிக்கப்பட்டு விட்டது, திருமண உறவு சீர்கெட்டு விட்டது என்று யோசிப்பது வேதத்திற்குரிய ஒரு காரியம் அல்ல. திருமண உறவு ஒருவருக்கொருவர் துணையாயிருப்பதற்கு கொடுக்கப்பட்ட உறவு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை. எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. நேற்றும் இன்றும் என்றும்